ஸ்கந்த புராணத்தில் உள்ள வைசாக மாச மாஹாத்மியம், அக்ஷய திருதியையின் மகத்துவம். ஸ்ருததேவர் கூறினார், வைசாகத்தின் பிரகாசமான பாதியில் நிகழும் அக்ஷய திருதியையின் பாவத்தை அளிக்கும் சிறப்பு திறனை இப்போது நான் கூறுவேன். அன்று அதிகாலையில் சூரிய உதயத்தில் புனித நீராடும் அனைவரும் பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள். அவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெரிய உலகத்திற்கு செல்வார்கள். தேவர்கள், பித்ருக்கள் மற்றும் முனிவர்களை கருத்தில் கொண்டு ஒருவர் நீர் பானத்தை வழங்கினால் அது வேத படிப்புகள், யாகங்கள் மற்றும் 100 சிரார்த்தங்களை செய்வதற்கு சமம். பகவான் மதுசூதனனை வழிபட்டு அக்ஷய திருதியை தினத்தில் தெய்வீக கதையை கேட்பவர்கள் முக்தியில் பங்கு பெறுகிறார்கள். மதுவை கொன்றவரின் சாந்திக்காக மக்கள் அந்த நாளில் தான தர்மங்களை செய்தால் மதுவை கொன்றவரின், அதாவது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி அது மங்களகரமான மற்றும் தீராத பலனை பெறும். இந்த திதி மிகவும் மங்களகரமானது. இதில் தேவர்கள், முனிவர்கள் மற்றும் பித்ருக்கள் உள்ளனர். இந்த நாளில் நித்திய தர்மம் செய்யப்படும் போது இந்த மூவருக்கும் இது திருப்தி அளிக்கிறது. மன்னர்களில் சிறந்தவரே, இந்த திதி ஏன் பிரபலமாகிவிட்டது என்பதற்கான காரணத்தை நான் கூறுவேன். மிகுந்த மன ஒருமைப்பாட்டுடன் இதை கேளுங்கள். முன்பு புரந்தரர் பலி மன்னருடன் போரிட்டார். அதன் பின்னர் தேவர்களும் தைத்தியர்களும் ஒருவருக்கொருவர் போரிட்டனர். பலி சக்கரவர்த்தியை தோற்கடித்து பாதாள உலகங்களில் தங்கும்படி கட்டாயப்படுத்திய பிறகு அவர் தேவேந்திரன் மீண்டும் பூமிக்கு வந்தார். அவர் பிரகஸ்பதியின் சகோதரர் உதத்தியரின் ஆசிரமத்திற்கு அவர் சென்றார். அங்கு அவர் தனது மனைவியை கண்டார். அவள் கர்ப்பிணியாக இருந்ததால் மிக மெதுவாக மட்டுமே நடக்க முடிந்தது. அவள் நடுங்கும் இடுப்பில் கட்டப்பட்ட ஒரு கச்சையால் நன்கு அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். வளையல்களின் இனிமையான சத்தம் குடித்த தேனீக்கள் மற்றும் காக்கைகளின் சத்தத்தை விட அதிகமாக இருந்தது. அவள் பல்வேறு வண்ணங்களில் அழகான ஆடைகளை அணிந்திருந்தாள். அழகான பெண்மணி அழகான புன்னகையுடன் இனிமையான குரலை கொண்டிருந்தார். அவளுடைய இணை மார்பகங்கள் மிகவும் நேர்த்தியான குடங்களை ஒத்திருந்தன. அவளுடைய விழிகள் நீல மலரை போன்றவை. அவள் புன்னகைக்கும் போது அவளுடைய முகம் ஒரு தாமரை மலரை ஒத்திருந்தது. அவள் ஒரு கேதகி மலர் கொத்தின் உட்புறத்தை ஒத்த வெளிரிய கன்னங்களுடன் மிகவும் வசீகரமாக தோன்றினாள். சோர்வு காரணமாக அவள் ஆழ்ந்த மூச்சை எடுத்தாள். அவளுடைய விழிகள் அவளுடைய பரிதாபகரமான நிலையை காட்டின. அவள் குடிசையின் நுழைவாயிலுக்கு அருகில் எங்கோ கிடந்தாள். அவள் படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் தேவேந்திரன் மோகம் கொண்டு அவள் கர்ப்பமாக இருந்த போதிலும் அவளை பலாத்காரம் செய்ய முற்பட்டான். கருப்பையில் இருந்த கரு பரிதாபமாகி அது வெளியே விழுந்து விடுமோ என்று அஞ்சியது. அதனால் அது தன் காலால் யோனி பாதையை மூடியது. அதன் பிறகு பலியின் எதிரி விந்து திரவம் தரையில் சிந்தியது. எனவே தேவேந்திரன் கரு மீது கோபமடைந்தான். விழிகளின் விளிம்பு செம்பு போல சிவந்து அவன் ஆவேசமாக அவனை சபித்தான். துஷ்டனே, பிறப்புறுப்பு பாதையை மூடி என்னை அவமதித்ததால் பிறக்கும் போதே குருடனாகு. அதன் பிறகு திர்கதபஸ் என்ற மகன் பிறந்தான். குறைபாடு உள்ள மகன் தனது காலால் தரையில் சிதறடிக்கப்பட்ட விந்து திரவத்திலிருந்து ஜலதன் பிறந்தான். பின்னர் தேவேந்திரன் முனிவரின் சாபத்திற்கு பயந்து வெளியேறினான். தேவேந்திரன் ஓடுவதைக் கண்டு அனைத்து மத மாணவர்களும் சிரித்தனர். அதன் பிறகு அவன் வெட்கம் கொண்டு மேருவின் ஒரு அற்புதமான குகைக்கு சென்றான். அங்கே மறைந்திருந்து ஒரு பெரிய மற்றும் கடுமையான தவம் செய்தான். தேவேந்திரன் மேருவில் அவமானத்தால் மறைந்திருந்து தங்கியிருந்த போது பலி மற்றும் பிற தைத்தியர்கள் அதை ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொண்டனர். அவர்கள் சூரர்களை தாக்கி அமராவதியில் மகிழ்ந்தனர். பலி தேவேந்திரனானார். சொர்க்கவாசிகளின் ராஜ்யம் ஒரு அதிபதியை இழந்த போது சம்பரர் உள்ளிட்ட வலிமை மிக்கவர்கள் பகுதிகளின் பாதுகாவலர்களின் செழிப்பையும் செல்வத்தையும் அனுபவித்தனர். தங்கள் பாதுகாவலர் எங்கே என்று அறிய முடியாமல் அக்னியை தலைமையாக கொண்ட தேவர்கள் தேவர்களின் பாவமற்ற குருவான புனித தீக்ஷணரிடம், அதாவது வியாழன் அல்லது பிரகஸ்பதி, கேட்டார்கள். அவர்கள் தேவேந்திரனை குறித்து அவரிடம் வினவினார்கள். எங்கள் இறைவன் எங்கே தங்குகிறார்?
சொர்க்கவாசிகளின் இந்த ராஜ்யம் அதன் தலைவரை இழந்துவிட்டது. எனவே இது தைத்தியர்களால் தாக்கப்படுகிறது. இறைவன் ஏன் திரும்பி வரவில்லை? அதிக நேரம் கடந்துவிட்டது. புனிதமான பகவானே, திக்ஷணரே, அவர் இப்போது இருக்கும் இடத்திற்கு நாம் செல்வோம். நாம் அவரை கேட்போம். தேவர்கள் இவ்வாறு கேட்டதற்கு திக்ஷணர் அவர்களிடம் கூறினார், ரசாதலத்தில் கீழ் உலகங்கள் பலியை வென்ற பிறகு அவர் உதத்தியரின் ஆசிரமத்திற்கு சென்றார். அவர் முனிவரின் மனைவியை வலுக்கட்டாயமாக அனுபவித்தார். மேலும் அவரது சீடர்களால் கண்டிக்கப்பட்டார். சொர்க்கத்திற்கு திரும்புவதற்கு அவர் வெட்கப்படுகிறார். எனவே அவர் மேருவின் குகைக்குள் நுழைந்தார். பகவானானவர் சசி தேவியுடன் அங்கேயே தங்கியிருக்கிறார். அவர் தனது சொந்த வெட்கக்கேடான செயலை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த வார்த்தைகளை கேட்டதும் அக்னியை தலைவராக கொண்ட தேவர்கள் இறைவனை காணவும் அவரிடம் வேண்டுகோள் விடுக்கவும் மேருமலையின் குகைக்குள் சென்றனர். பாக்காவின் தண்டிப்பாளரான தேவேந்திரன் குகையில் மறைந்திருப்பதை கண்டதும் உலகில் நன்கு அறியப்பட்ட அவரது வீரத்தையும் செயல்களையும் புகழ்ந்து அவரை புகழ்ந்து பாடினர். தேவேந்திரனே, தேவர்களின் தலைவனே, தமக்கு வணக்கம். தைத்தியர்களால் நாங்கள் துன்புறுத்தப்படுகின்றோம். தாம் இல்லாமல் நாங்கள் மிகவும் துன்பப்பட்டு மனச்சோர்வடைந்துள்ளோம். நாங்கள் எங்கள் இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு பல்வேறு நாடுகளில் மிகுந்த துயரத்தில் அலைகிறோம். எனவே தேவேந்திரரே, எதிரிகளை அடக்குபவரை, எதிரிகளை கொல்ல வாருங்கள். தேவர்கள் இவ்வாறு புகழ்ந்து பேசியதும் அவர் குகையின் நுழைவாயிலின் வழியாக வந்தார். வெட்கத்தால் தலை குனிந்து விழிகளால் தரையை பார்த்து கொண்டிருந்தார். சோகத்தால் அவரது பேச்சு அடைபட்டதால் அவர் எதுவும் கூறவில்லை. அதை அறிந்ததும் பயந்த சுரேந்திரனிடம் திக்ஷாணர் பேசினார். சூரர்களின் தலைவரே, பயப்படவோ சந்தேகப்படவோ வேண்டாம். இந்த பிரபஞ்சம் கர்மாவை சார்ந்தது. மரியாதை மற்றும் அவமானம், மகிழ்ச்சி மற்றும் துன்பம், லாபம் மற்றும் இழப்பு, வெற்றி மற்றும் தோல்வி, இவை அனைத்தும் ஒருவருக்கு முந்தைய கர்ம வினைகளின் படியே நிகழ்கின்றன. அதில் எந்த ஐயமும் இல்லை. தனிப்பட்ட ஆன்மா கர்மாக்களை நெருக்கமாக பின்பற்றுகிறது. துன்பம் விதியால் சரியான நேரத்தில் வழங்கப்படுகிறது. ஞானிகள் பொதுவாக துன்பம் ஏற்படும் போது புலம்புவதில்லை. மகிழ்ச்சி ஏற்படும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை. எனவே அதன் பலனை, விளைவை, தொடங்கிய கர்மத்தின் காரணமாக இந்த துன்பம் தங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இறைவனை, மகத்துவம் நிறைந்தவரை, அந்த துயரத்தை அடைந்த பின்னர் தாம் அதற்காக புலம்புவது தகாது. தனது ஆசான் இவ்வாறு கூறியதும் தேவேந்திரன் தேவர்களிடம் உரையாடினான். தேவேந்திரன் கூறினான், வேறொருவரின் மனைவியுடனான தகாத தொடர்பு எனது பலம், வீரியம், தூய நற்பெயர், மந்திரங்களின் சக்தி, வேத நூல்களின் சக்தி மற்றும் கற்றல் சக்தி, இவை அனைத்தும் மறைந்துவிட்டன. எனவே நான் அமைதியாக இருக்கிறேன். தேவேந்திரனின் வார்த்தைகளை கேட்டதும் அனைத்து தேவர்களும் தங்கள் ஆசானுடன் இணைந்து அவரது சக்தியை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான வழிகளை கண்டறிய ஒரு இரகசிய கூட்டத்தை நடத்தினர். பின்னர் விஷயங்களை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவரான குருவான பிரகஸ்பதி பரிதாபகரமான துணியில் கூறினார். பிரகஸ்பதி கூறினார், இந்த மாதம் வைசாகம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. மதுவை கொன்றவருக்கு இது மிகவும் பிடித்த மாதமாகும். இந்த மாதத்தில் அனைத்து சந்திர தினங்களும் புண்ணியமானவை. இந்த மாதமானது மாதவ மாதம் என்ற திருப்பெயரால் அழைக்கப்படுகிறது. இது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்த மாதமாகும். இந்த மாதத்தின் பிரகாசமான பாதியில் 3ஆம் நாள் அக்ஷயம் என்று அழைக்கப்படுகிறது. மிகவும் விரும்பத்தக்க நாளாகும் இது. ஒருவர் புனித நீராடல், தர்மம், தானம் போன்றவற்றை நம்பிக்கையுடன் செய்தால் அவரது ஆயிரக்கணக்கான பாவங்கள் அழிந்துவிடும். அதில் எந்த ஐயமும் இல்லை. அவரது செழிப்பு களங்கமற்றதாக இருக்கும். அவர் வலிமையையும் தைரியத்தையும் பெறுவார். எனவே நன்மையை அடைவதற்காக தேவேந்திரனை புனித நீராடல், தனம், தானம், தர்மம் ஆகிய அனைத்து நல்ல புனித சடங்குகளையும் அக்ஷய திருதியை நாளில் செய்ய வைப்போம். வித்யா, மந்திரம் மற்றும் வேத நூல்களின் சக்தியை அவர் மீண்டும் பெறுவார்.
அவருக்கு முன்பு போலவே வலிமை, தைரியம் மற்றும் நற்பெயர் கிடைக்கும். தேவர்களுடன் இணைந்து இவ்வாறு உபதேசித்த பின்னர் குரு, அதாவது வியாழ பகவான், தேவேந்திரனை பகவான் ஸ்ரீஹரியை மகிழ்விக்கும் இந்த புனித சடங்குகள் அனைத்தையும் செய்ய வைத்தார். உலக இன்பங்களை தரும் அனைத்து புனித சடங்குகளையும் அக்ஷய என்ற 3வது சந்திர நாளில் செய்ய வைத்தார். இதன் மூலம் இறைவனின் தைரியம், பலம் போன்றவை முந்தைய நிலையை அடைந்தன. மற்றொரு ஆணின் மனைவியுடன் உடல் உறவு கொண்ட பாவம் உடனடியாக மறைந்துவிட்டது. அதன் பின்னர் சக்கரன் அதன் அசுபம் அளிக்கப்பட்டு ராகுவிடமிருந்து விடுவிக்கப்பட்ட சந்திரனைப் போல ஆனது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போலவே தேவேந்திரன் தேவர்களின் மத்தியில் பிரகாசித்தார். பின்னர் தேவர்களுடன் இணைந்து அவர் அசுரர்களை தோற்கடித்தார். திருதியையின் மிகுந்த சக்தியால் தான் அவர் அனைத்து மகிமையுடனும் சங்குகள் மற்றும் இசை கருவிகளின் ஆரவாரத்துடனும் அமராவதிக்குள் நுழைந்தார். சக்கரரின் அனுமதியுடன் சூரர்கள் தங்கள் தங்குமிடங்களுக்கு சென்றனர். பின்னர் அவர்கள் யாகங்களில் தங்கள் பங்குகளை முன்பு போலவே திரும்ப பெற்றனர். பித்ருக்கள் முன்பு போலவே அரிசி, பால்களின் பங்குகளை பெற்றனர். அரிசி உருண்டைகளை பித்ருக்களும் திரும்ப பெற்றனர். முனிவர்கள் வேதங்களை படிப்பதில் திருப்தி அடைந்தனர். தைத்தியர்கள் தோல்வியை சந்தித்தனர். அப்பொழுதிலிருந்து அக்ஷய திருதியை என்னும் நாள் அனைத்து உலகங்களிலும் பிரபலமானது. அது தேவர்கள், முனிவர்கள் மற்றும் பித்ருக்களுக்கு திருப்தியை அளித்தது. எனவே அது மிகவும் புண்ணியமானது. இது அனைத்து கர்மங்களையும் அளிக்கிறது. அக்ஷய என்ற திருதியை தேவர்களுக்கு உலக இன்பங்களையும் மனிதர்களுக்கு ரட்சிப்பையும் வழங்குகிறது. 23ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.